இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாய் தந்தைன்னு வரும்பொழுது இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ஒரு ஹதீஸை சுட்டி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க தாயாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது இறைவன் மறுத்துட்டான் அப்படின்னு ஒரு ஹதீஸை சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா முஸ்லீமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலோவ் பண்ணியிருந்திருப்பான். அவங்க முஸ்லீமாக இல்லாததுனால தான் அவங்கள வந்து பாவ மன்னிப்பு தேட வேணான்னு மறுத்தான் அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா வந்து முஸ்லீம் இல்லை, அவங்க வந்து முஸ்லீம் இல்லாமல் தான் இருந்தாங்க அப்படின்ற இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு ஒரு சில வாதத்தை முன்வைக்கிறாங்கன்னு இந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஒரு ஆயத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க தவறாக இந்த ஹதீஸை பிடிச்சிக்கிட்டாங்க. இறைவன் குர்ஆனில் சொல்கிறான், மாக்கான லின் நபி வல்லதீன ஆமனு யஸ்தக்பிரு லில் முஷ்ரிக்கீன். நபிக்கோ மூமின்களுக்கோ ஜாயிஸ் இல்லை, ஆகுமானதல்ல, இறை மறுப்பாளர்களுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பாவமன்னிப்பு தேடுவது என்பது இந்த வசனம். இதை வச்சுக்கிட்டு ஒரு ஹதீஸ் இருக்கே தான். அந்த ஹதீஸ் எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கபர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் போனவுடனே அவங்க வந்து அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்குறாங்க பாவ மன்னிப்பு தேடுவதற்கு, இஸ்திக்பார் செய்வதற்கு. இறைவன் அனுமதி கொடுக்கலை. அடுத்து நான் என் தாயாரை ஜியாரத்து செய்வதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். சஹாபா பெருமக்களுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இதை. நான் ஃபஸ்ட்டு பாவ மன்னிப்பு தேட அனுமதி கேட்டேன் என் தாயாருக்காக, அல்லாஹ் அனுமதி தரலை. ஜியாரத் செய்வதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி தந்தான். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் பார்த்தீங்களா, அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கலையில் பாவ மன்னிப்பு தேட. ஏன் இறை மறுப்பாளர்களுக்கு தானே பாவ மன்னிப்பு தேடுவதுங்கிறது இல்லை, அதனால தான் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் கேட்டேன், ரெண்டு விஷயத்தை அனுமதி கேட்குறாங்க. பாவ மன்னிப்பு தேட அனுமதி கேட்குறது, ஜியாரத்து செய்ய அனுமதி. ரெண்டு, ஒன்று கிடைக்கல, இன்னொன்று கிடைச்சிச்சு. நீ அங்கே கிடைக்கலங்கிறதுனால அவங்க வந்து ஷிர்க் பண்ணவங்க அப்படின்னு எங்க யோசிக்கிறீங்க? கிடைச்சிச்சில்ல இன்னொன்று, அது என்னது? ஜியாரத்து. அதை வச்சுக்கிட்டு மூமினை தான் சொல்லலாம்ல. ஜியாரத்து குபூர் யாருக்கு, யாருடைய கபரை ஜியாரத்து பண்ணுவீங்க? முஸ்லீம் கபர் தானே. அதை வச்சு நீங்கள் முஸ்லீம் எடுக்கலாம் தானே. ஏன் நீங்கள் இதை பார்க்காம அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்டால் அவ என்ன சொல்கிறா, இல்லை காஃபிரோடைய கபரையும் ஜியாரத்து செய்யலாமே. எப்படி? இப்படி தாங்க ஒவ்வொன்றையும் இப்படி தான். இணை வைக்கக்கூடியவர்கள் அறுத்ததை சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டதுக்கு, அபூஜஹல் அறுத்ததையே சாப்பிடுகிறோமே அப்படி அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே கொண்ட கொள்கையில், அவங்களுடைய கொள்கையில் தவறான கொள்கையில் நிலையாக இருக்காங்களே. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தவறாக சொல்லணும், ஈமான் இல்லாதவங்கன்னு சொல்லணும். இப்போ ஜியாரத்து செய்வது முஸ்லீம்களுடைய கபரு தான் சொன்னால் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா மூமினாவா போயிடுவாங்களே. அதற்காக என்ன பிள்ளைட்ட அப்படியே மாற்றுறாங்க, ஏன் காஃபிருடைய கபரையும் ஜியாரத்து செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், சரி அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், வலா தகும் அலா கபரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வரசூலிஹி. இவர்களெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் மறுத்தவர்கள், அந்த மறுத்தவருடைய கபருக்கு அருகிலே போய் நிற்காதீர்கள், அப்போ ஜியாரத்துக்கு போகாதீங்கிறான் அல்லாஹ். பொதுவாகவே ஒரு வசனத்துக்கு முரணாக ஒரு ஹதீஸ் அமையுமா? அப்படி உங்கள் பார்வைக்கு அப்படி தெரிஞ்சாக்கா அது என்ன விளக்கமோ கொடுக்கணுமே தவிர, நீங்கள் வசனத்தை தூக்கி அப்படி வச்சுக்கிட்டு ஏன்னா உங்களுக்கு என்ன நோக்கம்? அதானே, அப்படித்தானே சொல்லணும், அதுதான் நோக்கம். வசனத்தை மீறுறமே. இப்போ நம்ம சொன்ன இறை மறுப்பாளருடைய கபரெல்லாம் ஜியாரத்து செய்யலாம்ண்டு அப்பட்டமாக மீறதமான இருக்குது. வெளிப்படையாக வலா தக்கும் அலா கபரின்னு இருக்குது. இறை மறுப்பாளருடைய கபருக்கு போகாதீங்கன்னு சொல்லியிருக்கிறானே. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சாங்களா? ஒரு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண் வந்தால் எதுக்கு முதலிடம்? குர்ஆனுக்கு தான். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டே தான், எல்லா இமாம்களும் வஹாபின்னு ஏற்றுக்கொண்டே தான். ஒரு குர்ஆனும் ஹதீஸும் ரெண்டும் ஒன்றுக்குன்னு முரண்படுகிறது. இப்போ வந்து குர்ஆன் வசனம் முதலிடம். இவருடைய கருத்து பிரகாரம் பார்த்தா குர்ஆனுடைய வசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இவங்களுடைய கருத்து பார்த்து இவங்க கருத்து அங்கே கிடையாது, அனுமதி இல்லைன்னு தானே வருது. அனுமதி இல்லைன்னு வச்சுக்கிட்டு உள்ள எடுக்கிறாங்க. எப்படி? விஷயங்கள் தானே கிடையாது, இங்கே அல்லாஹ் கொடுக்கவில்லை அல்லவா, ஆக வேண்டாம் நேரடி ஆதரவு இல்லைன்னு அர்த்தம்.
சரி. அப்போ ஆனால் அங்கே நேரடியாக இருக்குது, வலாத்தக்கும் அலா வலாக்கபரிக்கு கபரிஹி. நேரடியாக இருக்குது. அப்போ இந்த வஹாபியர்களுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் எவ்வளவு பிழையானது அப்படிங்கிறத அப்பாவி இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். இப்போது ஏன் அப்போ மறுத்தான்? அது காரணம் சொல்கிறோம்ல, இவங்க சொல்கிற மாதிரி இல்லை, அது அப்படி அல்ல, ஆனால் மறுத்தான். ஏன் மறுத்தான்? அதுக்கு நம்ம காரணம் சொன்னோம்ல, அவர்களுக்கு பிழை பொறுக்க தேட தேவையில்லை. ஆகவே ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு இஸ்திக்பார் செய்யணுமா, பாவனை தேடணுமா? தேவையில்லை. பாவமே இல்லை. அவர்கள் தூய்மையானவர்கள், பாவமற்றவர்கள். நபி அவர்களே, அவங்களுக்கு நீங்கள் இஸ்திக்பார் செய்கிறீங்க. இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. ஏன்னா மற்ற எல்லோரும் அவருடைய தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றவங்கள்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பாவ மன்னிப்பு தேடினா என்ன ஆகும்? அப்போ மற்றவங்கள்லாம் ஏன் அவங்க தாய் தந்தையர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்க? அவர்கள் தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், இறைவன் மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. நபி அவர்களே, நீங்கள் உங்கள் தாய்க்காக இப்போ பாவ மன்னிப்பு தேடினால் அவர்களும் பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகவே தான் நீங்கள் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடுகிறீர்கள் என்றல்லவா மற்றவர்கள் வழங்குவார்கள். ஆகவே நீங்கள் இது செய்யாதீங்க அப்படிங்க அந்த காரணத்துக்காக. இப்படி எத்தனையோ விளக்கங்கள் இருக்கிறதுல நேரடியாக ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா ஈமான் கொள்ளாதவங்க நேரடியாக இருக்கா? இல்லை. இல்லை இல்லை. அப்போ ஏன் இப்படி சுற்றி வளைச்செல்லாம் கொண்டு வர்றீங்க? குர்ஆன் வசனத்தையும் தூக்கி அங்கிட்டு போட்டு